வீடியோ எடுத்து நல்லா இருக்காது தெரியுதல கிளியரா. சங்கரன் எவ்வளோ ஐட்டம் வச்சுக்கிறார் பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் கூட நிறையா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு பொம்மை போட்டால் தான் மீன் அடிக்கும். ஒரே பொம்மையில் மீன் அடிக்காது. மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக போட்டு பார்த்தா தான் தெரியும் மீன் இருக்குதா அடிக்குதா இல்லையான்னு. நல்லா களம் இறங்கிட்டாரு. சிங்கம் களம் இறங்கிடுச்சு. ஐய் ஐய் இங்கே பாரு அங்கே பாரு. வாயில் போடல தலை போடுதல வாயில் போடல தலை அதை. ஆ பார்த்துண்ணா இங்கே வந்து அடிக்குது பாரு. தடுத்துட்டு வந்து போடுதல வாயில் போடல. அது சரியான சைஸா இல்லை போடல. அவர் ஈத்த வெறும் பொம்மை தான் வருது. போண்ணா காலையில் சங்கரான ஒரு மீனை விட்டாரு. இப்போ போடும் பாருண்ணா டமால்னு. ஆனால் கீழே இறங்கண்ணா அது வாட்டம் வரல உனக்கு. ஆ போட்டுச்சு விட்றாத. என்ன அது? ஆ விரால் தானா? அப்பா அங்கே மாதிரி முல்லை புட்டிங்கிச்சு பொம்மையை கட்டினா. பொம்மை தனியாக வந்துருச்சு. இந்த பொம்மையா இதெல்லாம் போட்டுக்காரு கட்டினா. போடணா டக்குன்னு போடணா. அடிக்க எகிரி ஓடி அந்த வீத எடையா போட்டார் தலை. நல்லா மீன் எகிரி ஓடி அந்த இடைய வந்து வீது. சூப்பர் தலை. அதையும் சேர்த்து எடுத்துட்டா. ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டேன். வா தலை. அது அவர் தான் முன்ன துரத்திட்டே வந்து நின்னவர். கமான் வா நல்லா பாருங்க. ஒரே டைம்ல 2 மீன் மாட்டிக்கிச்சு. வாவ் தலை கண்ணை பிடிக்கிட்டு இருக்குது தலை. பார்த்து ஓகே. ஏய் சங்கரன் அருமையாக கேட்டுருக்கேன். இதில் தூக்கணும் அப்படியே 2 கையில். நீ தானே தமிழ் என்ன லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அப்போ போடு ஃபஸ்ட்டு. அப்பா சைஸா. ஏய் செம சைஸ் தலா. என்ன பாருங்க. நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது தலை இங்கே சம்பவம் பண்ணிட்டாருங்க. அங்கே பாருங்க. அப்பா நல்லா வாயில் போட்டு தலை. சரியான சைஸ் தலை. இந்த தலை எப்படி தலை கைட்டிடுவீங்களா? நீயா கட்டிட்டு கட்டுங்க. அவர்கிட்ட கட்டுறாங்க இருந்துருங்கண்ணா. அப்படி பிடிச்சி அதை பிடிச்சி அப்படி தூக்கிங்க. அப்படி பிடிச்சி இப்போ கட்டு. ஒரே ஒரு முழு தான் தலை ஏற்றுது. ஏதோ ஒன்று அடிச்சனா போட்டு ஒரு அழுத்த அழுத்துங்க. அவ்வளோதான் ஓகே. ஐயோ வேற லெவலில் இருக்க வீடியோ. என்ன பாதி ரெக்கை யாரை கடிச்சு வச்சுட்டுக்கிறாங்க. என்னது? என்ன மீனை விட்டாரா? அப்படி கட் பண்ணுங்க.